வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறபவர் மருத்துவர் சஃபி அவர்கள். வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம், அங்க கள்ளச்சாராயத்தால ஏற்பட்ட மரணங்கள், இதுதான் பெரிய பேசுபொருளாக இருக்கு. இதுல முக்கியமாக எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, எடப்பாடியினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓமிப்ரசோல், ஃபோமிபெசோல் அப்படின்ற 2 மருந்துகள் தான் அவருடைய பிரச்சனையா இருக்கு. அதுல எந்த மருந்து கள்ளச்சாராயத்தால ஏற்பட்டக்கூடிய அந்த விஷயத்தை முறிக்கக்கூடிய விஷயமா எது இருக்க போகுது அப்படின்றதான் ஒரு கேள்வியா இருக்கு. இது போதிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கத்திடம் அந்த மருந்துகள் இல்ல, விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகள் இல்ல, வெளி மாநிலத்திலிருந்து தான் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. உண்மை நிலைமை அப்படிதான் இருக்கா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல, முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை நாம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். கள்ளச்சாராயம்ங்கிறது வேற, விஷச்சாராயம்ங்கிறது வேற. கள்ளச்சாராயம் என்பது எல்லா மாநிலங்களிலும், எல்லா உலகத்தில் இருக்கிற பல இடங்கள்ல, ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஆகட்டும், எல்லா இடங்கள்லுமே கள்ளச்சாராயம் என்பது எத்தனால், அதாவது ஈத்தைல் ஆல்கஹால் செய்யக்கூடிய அரசு அங்கீகாரம் இல்லாம செய்யக்கூடிய விஷயம் தான் கள்ளச்சாராயம். விஷச்சாராயம் என்னன்னா, அந்த ஈத்தைல் ஆல்கஹால், எத்தனால்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு, அதாவது உடனடியாக பெரிய பாதிப்பு கொடுக்காத மெத்தனால், எத்தனால் இல்லாமல் மெத்தனால் யூசுவலா எய்தர் கண்டாமினேஷன்னால மெத்தனால் மாறலாம், பாக்டீரியா கண்டாமினேஷன்னால மாறலாம். அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர்ல உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆகி மெத்தனாலாக மாறலாம். அப்படி இல்லைன்னா மெத்தனால அதிகமான போதை, உடனடியான போதை, இத தூண்டுறதுக்காக சில பேர் மெத்தனாலை கலக்கலாம். அப்போ மெத்தனால் என்பதுதான் விஷச்சாராயம். எத்தனால் என்பது வழக்கமாகவே பல இடங்கள்ல நம்ம கேள்விப்படுற கள்ளச்சாராயம். இப்போ மெத்தனால் பாய்சனிங், இதுக்காக தான் இப்போ பேசும் போல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப மெத்தனால் பாய்சனிங்காக விஷயம் ஒமிப்ரசோல்னு ஒரு மருந்து இருக்குது. அது ஒமிப்ரசோல்ங்கிற மருந்து மெத்தனால் பாய்சனிங்காக உள்ளது கிடையாதுங்கிறத முதல்ல சொல்றேன். ஒமிப்ரசோல்ங்கிறது OMEZPRASOLE. இந்த ஓமிப்ரசோல்ங்கிறது வயிற்று புண்ணுக்காக, அல்சருக்காக, அது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் சொல்லுவோம். வயிற்றுல அல்சருக்காக கொடுக்கப்படக்கூடிய மருந்து இது. நமக்கு இந்த வீடியோவை பார்க்கிற பலர் அந்த மருந்தை தினமும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒமிப்ரசோல்ங்கிற மருந்துக்கும் விஷசாராயத்துக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த வாய்ஸ் ஆஃப் சவுத் மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஃபோமைபைசோல்ங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய மெத்தனால் பாய்சனிங்குள்ள ஆன்டிடோட். அப்போ ஃபோமைபைசோல்ங்கிறது FOMEPIZOLE, ஃபோமைபைசோல்ங்கிறது மெத்தனால் பாய்சனிங்க்கு ஆன்டிடோட். இது ஆல்கஹால் டீஹைட்ரஜனஸ்ங்கிற என்சைமோட இன்ஹிபிட்டர். அது என்னன்னா, நம்ம உடம்புக்கு உள்ள எடுக்கக்கூடிய சாராயம் ஃபார்மிக் ஆசிடா மாறாம, உதாரணமா ஃபார்மிக் ஆசிடா மாறி போனால் உடனடியாக உடம்பில் இருக்கிற நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதனாலதான் கண்ணு பறி போறது, ஆப்டிக் நர்வ் உடனே டேமேஜ் ஆகுறது, கண்ணுக்கு போகக்கூடிய முக்கியமான நரம்பு டேமேஜ் ஆகக்கூடியது. அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. இது ஃபார்மிக் ஆசிடா மாறாம பாதுகாக்கிறது தான் இந்த ஃபோமிபைசோல். இந்த ஃபோமிபைசோல்ங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட், ஓமிப்ரசோல்ங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். அப்போ ஒமிப்ரசோல் எல்லா இடங்களிலும் எப்போதுமே கிடைக்கக்கூடிய மருந்து. அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் வேற ஏதாவது பெயர்ல இருக்கலாம். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் ஒரு 4-5 வகை உண்டு. அதுல எந்த வகை வேணாலும் அதுல சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஃபோமைபைசோல் என்பது அது ஒரு ஆர்ஃபன் ட்ரக். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. அது ஆர்ஃபன் ட்ரக். ஆர்ஃபன் ட்ரக்னா என்னன்னா, நம்ம சென்ட்ரல் ட்ரக் கண்ட்ரோல், நம்ம சென்ட்ரல் 2021 CDSCO பிரகாரம் 2 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு அந்த நோய் பாதித்தா அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஆர்ஃபன் ட்ரக் லேபிள் பண்ணிட்டாங்க. கிளியருங்களா? அப்ப அந்த ஆர்ஃபன் ட்ரக் எப்ப வச்சிருப்பாங்கன்னா, ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். புரியுதுங்களா? ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கேஸ். அது எப்பவுமே அவைலபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் ஆர்ஃபன் ட்ரக். இதுல பல உதாரணம் இருக்கு. உதாரணமா நம்ம சர்க்கரை நோயில வரக்கூடிய மியூகார்மைகோசிஸ், கண்ணில் கண் பூஞ்சை, நம்ம கொரோனா டைம்ல கேள்விப்பட்டோம் இல்லையா?
அதுக்கு வந்து ஆம்போடெரிசின் பின்னு ஒரு மருந்து உண்டு, அது ஆர்ஃபன் ட்ரக். அதே மாதிரி கீட்டோடேட்னு ஒரு மருந்து, அது எதுக்காக கொடுப்போம்னா இந்த ஹீமோஃபைலியாங்கிற ஒரு இது கொடுப்போம், நோய்க்கு கொடுப்போம். அதே மாதிரி இம்யூனோகுளோபின் ஒரு ஐவி ஏஜ், அது ஹீமோஃபிலியாக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு ஹாட்ஸ்கின் லிம்போமா கொடுக்கக்கூடிய மருந்துகள், இதெல்லாம் வந்து ஆர்ஃபன் ட்ரக். இந்த ஆர்ஃபன் ட்ரக்ல வழியில வரக்கூடியதுதான் ஃபோமைபைசோல். அப்ப ஃபோமைபைசோல் என்பது எல்லா மருந்து கடைகளிலும், எல்லா ஆரம்ப சுகாதார நிலையிலும், எல்லா அரசு மருத்துவமனையில் வைக்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இதுதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக இதுக்கு இது ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, இது வழக்கமான நோய், இது ஒரு நோய் தான். மெத்தனால் பாய்சனிங் ஒரு நோய் தான், வழக்கமான நோய் கிடையாது. இதுக்கு கண்டிப்பா வரக்கூடிய, அதாவது ஒரு நாளுக்கு ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு 300 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 300 பேர்ல ஒரு ஆள் இந்த மாதிரி தினமும் வர்றாருன்னா அது உள்ள வச்சிருப்பாங்க. இது அந்த மாதிரிப்பட்ட மருந்து வகை கிடையாதுன்னு நம்ம சொல்லல, மத்திய அரசு சான்றளிச்சு இது ஆர்ஃபன் ட்ரக், இதை அவைலபிலிட்டியா வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்களா? அடுத்ததுக்கு வர்றேன். இதே மாதிரி ஆன்டிடோட் எதுவுமே அரசு மருத்துவமனைகள்ல கிடையாதா? அப்படி கிடையாது. ஸ்னேக் பாய்சனிங், நம்ம பாம்பு கடிப்பட்டு பாம்பு கடிக்கான ஆன்டிடோட் எல்லா அரசு ஆரம்ப சோதனைகளும் எப்பவுமே கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே ஆன்டிடோட் தான். பாம்பு கடிக்கக்கூடிய கூடியது ஆன்டிடோட் தான், நம்ம மெத்தனால் பாய்சனிங் கொடுக்குறது ஆன்டிடோட் தான். மெத்தனால் பாய்சனிங் வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர், அதனால அதை வந்து எப்பவுமே ஸ்டாக் வைக்க வேண்டிய, ஏன்னா அதுக்கும் காரணம் சொல்லிடுறேன். ஒரு வயல் 1.5 ml 1.5 மில் ஒரு வயல் வந்து 12,000 இருந்து 15,000 ரூபாய் விலை வரும். அந்த மாதிரி ஒரு வயலை வந்து 100 மில்லி 0.9 ml சோடியம் குளோரைட்ல ஐவியா நாம ஒரு பர்டிகுலர் டோஸ்ல பர்டிகுலர் டியூரேஷன்ல இத்தனை நாளுக்கு கொடுக்கணும். அப்போ ஒரு 15,000 ரூபாய் வயல் ஒரு அரசு மருத்துவமனையிலும் 10 20 ஸ்டாக் வைத்து வைத்து அது வந்து யூஸ் பண்ணாம எக்ஸ்பைரி ஆகி போவது ஒரு அரசு ஆரம்ப நான் சொல்ல வரல, தமிழ்நாடு முழுக்கவோ இந்தியா முழுக்கவோ எத்தனை இருக்கும்? அப்போ அவ்வளவு பெரிய இதை ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத மருந்து என்பதால் தான் இதனை ஆர்ஃபன் ட்ரக் லிஸ்ட்ல ஒன்றிய அரசும் போட்டாங்க. அதுக்கு அதன் வழி வந்துதான் அதை வந்து ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டாக் வைப்பதில்லை. இது வந்து நம்ம ஏற்கனவே எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாயிடும் இல்லையா? கிடையாதே, உண்மை இல்லையே, எப்படி வைக்க முடியும்? அவர் ஆட்சியில வச்சாரா? கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆரம்ப சுகாதாரங்களும் போயிருங்க சார், நாளைக்கு உங்க டீமோட போங்க, இல்லைன்னா ரேண்டமா போங்க. ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு ஆரம்ப சுகாதாரம், எப்படியும் அங்க இருக்கிற செவிலியர்கள், அங்க இருக்கிற மருந்தாளுநர்கள், அங்க இருக்கிற மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இருப்பாங்களா? அப்போ அவங்க கிட்ட போயிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோமைபைசோல் இருந்துச்சான்னு கேளுங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோமைபைசோல் இருந்துச்சான்னு கேளுங்க, எங்கேயுமே இருக்காது. இதுதான் நிதர்சனம். ஃபோமைபைசோல் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருந்தது, இப்போது இல்லை என்பது சொல்வதே மக்களை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய சதி. அப்படி ஒரு மருந்து அரசு மருத்துவமனைகள் ஸ்டாக் இருந்ததாக வரலாறே கிடையாது. இப்ப இவங்க புதுசா கொண்டு வராங்க என்னன்னா, இது இல்ல இது இல்லன்னு சொல்றாங்களே தவிர, எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்துதான் அவர் சொல்லுங்க எந்த மருத்துவமனை. இதுல உச்சகட்ட வேடிக்கை என்னன்னா, விஜயபாஸ்கர் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. டிஎன்எம்எஸ்சி ஒரு பாடி இருக்குது, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன், நமக்கு தெரியும் அப்படிதானே? தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன்ல ஃபோமைபைசோல் இன்டென்ட் போட்ட எந்தெந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல எந்தெந்த வருஷம் எவ்வளவு போஸ்ட்ங்கிற ரெக்கார்டை வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் ஆட்சி உள்ளது காமிச்சிருட்டோம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் அதிகரிக்கும் டெத் கவுண்ட்க்கு காரணம் இதுதானா? அதிகரிக்கும் டெத் கவுண்ட்க்கு காரணம் இந்த மருந்து இல்லாததான் ஒரு காரணமா? இல்ல 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 பிரதர், நான் இதை வந்து மெடிக்கலாவும் பேசுறேன், மெடிக்கலாவே வர்றேன், நானு பொலிட்டிக்கலா விட்டுருக்கேன். இப்போ இந்த மெத்தனால் பாய்சனிங் பொறுத்தவரை, இப்போ ஒரு மனிதர் வந்து இந்த விஷச்சாராயத்தை குடிச்சு விட்டாருன்னா, குடித்த ஒரு மணி நேரத்துல செத்துற மாட்டார். அது 24 மணி நேரத்திற்கு அவர் சாதாரணமாக இருப்பார். ஒரு 12-15 மணி நேரத்துல அவருக்கு லேசாக வாந்தியும் உமட்டலும் ஆரம்பிக்கும், வயிற்று வலி ஆரம்பிக்கும், தலை சுற்று ஆரம்பிக்கும், தலை வலி ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கே 18 மணி நேரம் ஆகும். அப்போ அதுக்கு பிறகுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சுயநினைவை இழக்க ஆரம்பிப்பார், மூச்சு திணற ஆரம்பிக்கும், மூச்சு விட கஷ்டம் வரும். 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் போறாங்க. அப்போ எந்த நேரத்துல ஒரு ஆன்டிடோட் கொடுக்கணுங்கிறது இருக்கு.
புரியுதுங்களா? யாரும் ஓடி வந்து ஒரு அரசு மருத்துவமனையில நான் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டேன், விசச்சாராயம் குடிச்சிட்டேன், எனக்கு ஆன்டிடோட் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுது. சொல்ல மாட்டாங்க. அப்போ சிவியாரிட்டி ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு அறிகுறி வருது, இது நம்ம கோவிட் கிட்ட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். சாதாரண இருமல் சளியில லேசா மூச்சு வாங்கும் போதே ஹாஸ்பிட்டல் போயிட்டு எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கலாம். ஆனா நம்மளால என்ன பண்ணாங்க? சேச்சுரேஷன் 90க்கு கீழே 85 கீழே குறைஞ்ச பிறகு போனாங்க. அப்போ வென்டிலேட்டர் வசதி இருக்காது, தேவையான மருந்து வசதி இருக்காது, பெட் வசதி இருக்காது, மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள், பார்க்கக்கூடிய ஆம்புலன்ஸ் இருக்காது. இதுதான் பிரச்சனை. அப்போ பேஷண்ட்ஸுடைய டிஃபால்ட்டிங்கும் இருக்குது. அதே நேரத்துல அந்த நோய்க்கு அந்த நேரத்துல வராத சிம்டம்னால அந்த வால்யூம் வந்த பேஷண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத விஷயமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே எல்லாமே வந்து மேன் பவர் தானே, ஹியூமன் இது தானே. அப்ப எந்த அளவு வந்து தாங்கிக் கொள்ள முடியும்? நம்மளே இப்ப செய்திகள் தொடர்ந்து பாக்குறோம். அதாவது மருத்துவமனையில இருந்த ஒருத்தர் வெளியில ஓடி போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் வேண்டாம், அவர் செத்து போனாரு. சோ இந்த ஹியூமன் எரர் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை தவிர இதுல பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வர்றது வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் எத்திக்ஸ். காரணம் இது வந்து ஆக்சுவலா லேக்குனேங்கிறது இருந்திருக்கலாம். அதை தான் முதல்வர் அவர்கள் வந்து சட்டசபையிலேயே சொன்னார், அங்க வந்து தவறு நடந்திருக்குன்னு சொன்னார். பட் இதோட பிரைம் ரீசன் என்னன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதனுடைய சொல்யூஷன் வருமே தவிர இந்த மெடிசின்லாம் இல்ல, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, இப்படி எல்லாம் செய்யல, அப்படிலாம் செய்யல. அப்பனா கொரோனால அதிமுக அரசு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. எப்படி எல்லாம் நடந்தது, என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்தது, எதெல்லாம் இல்லாம இருந்தது, எவ்வளவுலாம் விளைவுகள் இருந்தது. ஒரு சமூகத்தையே முழுவதுமாக பீலா ராஜேஷ் அவர்கள் வந்து குற்றம் சாட்டினார், தொடர்ந்து குற்றம் சாட்டினார். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சியில் நடந்து கொண்டு நம்ம பார்க்க என்ன செய்தோம். அப்போ மருத்துவத்தையும் அதை சார்ந்த விஷயங்களையும் அவசியம் இல்லாமல் அதை அரசியலாக்குவது என்பது நிச்சயமாக தவறு. மெத்தனால் கலந்தா விசச்சாராயமே மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சே அந்த வியாபாரிகள் அதை கலந்திருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இத்தனை நபர்கள் பயன்படுத்தி இருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர் வந்து சாராயம் அறிந்திருக்காங்க அப்படின்ற பொழுது அது இயல்பாக நடந்த ஒன்றாக எடுத்துக்க முடியுமா? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? மருத்துவத்துல இது ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு சிரமத்தை கொண்டு விட்டுருக்காங்க இல்லையா? அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல, ஒரு உலகளாவிய நிலையில வந்து மெத்தனால் பாய்சனிங் உடைய க்ரூட் டெத் ரேட், அதாவது மெத்தனால் பாய்சன் எடுத்தாக்கா க்ரூட் டெத் ரேட் சொல்லுவோம். ஒவ்வொரு நோய்க்கு ஒரு க்ரூட் டெத் ரேட் இருக்கும். அப்ப ஸ்மால் பாக்ஸுக்கு எவ்வளவு, இந்த மாதிரி பொக்க நமைக்கு எவ்வளவு, இந்த மாதிரி மெத்தனால் பாய்சன் க்ரூட் டெத் ரேட் இந்த மாதிரி தான். ரொம்ப மோசமானது. அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து குணப்படுத்தி அந்த மனிதனை எளிதாக காப்பாற்றி விட முடியாது. அது வந்து உலகளாவிய லெவலில் நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து இப்போ மெத்தனால் நான் கலந்து இருக்கிறதுனால இதை வந்து 100 பேருக்கு மேல குடிச்சிருவாங்களான்னு சொன்னாக்கா அது தெரியல. அதுதான் இதுல வந்து ஆராய வேண்டிய ஒன்று. அதனாலதான் முதல்வர் சிபிஐக்கு சொல்லிருக்காங்க, இதை வந்து முழுமையா ஆராய வேண்டிய கடமையில இருக்குது. நம்ம அதை ஒரு பக்கம் வைப்போம், அந்த இதை வந்து கவர்மெண்ட் செய்யட்டும். ஆனா இது வந்து மெத்தனால் கலந்த சாராயம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் அளவு இன்னும் அங்க அவேர்னஸ் இல்லை. இதுதான் ரொம்ப ஊடகமாகி நீங்களாகட்டும், மருத்துவர்களே நாங்களாகட்டும், இது ரொம்ப முக்கியமான கடமை நம்ம 2 பேருக்கு இருக்கு. ஊடகங்களுக்கும் இருக்கு, மருத்துவர்களுக்கும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நடக்கலாம் என்பதற்கான ரொம்ப என்ன சொல்றது இதுல, ஆனா இதுக்கு நம்ம கொடுத்த விலை மிக அதிகம். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அந்த ரூரல் ஏரியால, அதுவும் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் நம்ம கள்ளக்குறிச்சி மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லைங்கிறது நிச்சயமாக நம்ம வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். அப்போ எது மூலமா இது வருது? 100 பேர் கன்சியூம் பண்ண வேண்டிய அளவு அங்க என்ன? அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உண்மை நீங்க சொன்னது கேள்விக்குறியான விஷயம். 100 பேர் வந்து மெத்தனால் கலந்த ஒரு விஷ சாராயத்தை பருக வேண்டிய, தொடர்ச்சியாக பருக வேண்டிய, அதுவும் அவர் ஒருத்தர் இறந்திருக்காரு, அவர் வீட்டுக்கு வந்தே ஒரு 30-40 பேர் அதையே திரும்பவும் பருக வேண்டிய அளவுக்கு அதை நிர்பந்திக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதா, இல்லாட்டா அதில் வேற ஏதாவது சூட்சமா இருக்கா சொல்லிட்டு தான் நம்ம ஆராய வேண்டியிருக்குது. இதுல வேற எதுவும் நாம புதுசா இன்னும் இது பண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப முக்கியமா நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், அவேர்னஸ் ஷுட் பி கிரியேட்டட். அதுவும் காமன் பப்ளிக் இந்த அவேர்னஸ் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். அவேர்னஸ் ஷுட் பி கிரியேட்டட். ஒன்ஸ் அவேர்னஸ் வந்தாக்கா இனிமேல் இந்த மாதிரி சாராயம் என்ற விஷயம், அதுவும் அங்கீகாரம் இல்லாத ஒரு இந்த மாதிரி ஒரு கள்ளத்தனமாக விற்கப்படும் சாராயம் என்பதை
குடிப்பதற்கு மக்கள் வந்து அஞ்ச ஆரம்பித்தால், அதை ஊக்குவிக்க ஆரம்பித்தால் இந்த 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 மாதிரிப்பட்ட இல்லீகல் பிசினஸ்ங்கிறது மொத்தமா இல்லாம போகும். இது நான் சாராயத்துக்கு மட்டும் சொல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா போதைப் பொருளுக்குமே சொல்றேன். ரீசன் மெடிக்கலாவும் பார்க்கலாம், எத்திக்கலாவும் பார்க்கலாம். ஒன்ஸ் மெடிக்கலா பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி இரிவர்சிபிள் டேமேஜ், அந்த மனுஷனை வந்து திரும்பவும் காப்பாற்றப்படக்கூடிய விஷயம் இரிவர்சிபிளா போகுது. ரெண்டாவது எத்திக்கலா பார்த்தாக்கா அந்த ஃபேமிலி கொடுக்கக்கூடிய பேர்டன், அந்த ஃபேமிலி கலாச்சாரத்துக்கு வரக்கூடிய பேர்டன், அந்த சொசைட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய பேர் எல்லாமே இதுல வந்து ஒரு பங்கு பெறதுனால இதை வந்து அவேர்னஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ண வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இருக்கிறது தான் உண்மை. அதான் சொல்லுவேன் நான். நன்றி டாக்டர், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.